ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து கருப்பு கோயில் போகிறோம். அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மாச்சியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, எங்களோட சின்னம்மாச்சி, அவங்க வந்து இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து கெடா வெட்டுறாங்க. எங்கள் அம்மாச்சி தாத்தா காலையிலேயே போயிட்டாங்களா, நாங்கள் இப்போ தான் போகிறோம். நானும் ஹைரா எங்கள் மாமா 3 பேர் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஹைரா நானும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்கீங்க பாருங்கள். ஹைராம்மா இந்த சிலதையும் கட்டியிருக்கிறேன் இன்னைக்கு. இவ்வளவுவே நம்மளோட மொட்டை எடுக்கவும் ஈஸியாக கிளம்புறாப்புல இருக்குது. ஏன்னா டக்குன்னு தலை சீவுற வேலை இல்லைல்ல, அதனால ஈஸியாக டக்குன்னு கிளம்பிடலாம். ஹைரா கீழே விழுந்துடாதடா. நான் கருப்பு கோயிலில் போய் வீடியோ எடுக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஏய் வா இங்கே வா, தண்ணிக்குள்ளே போகாம வா. ஆமாம்மா வாடி. இங்கே பாருங்களே, நான் இங்கே உட்கார வச்சோம்னா அவங்க நகண்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே உட்காறது, இல்லைன்னா அந்த படிக்கட்டில் எப்படி கால் வச்சு ஏறான்னு பாருங்களேன். கீழேருந்து உட்காந்துட்டு காலை அப்படி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இப்படிதான் இந்த அம்மா ஏறுவாங்களாம். அதை தடுக்கக்கூடாதான் நம்ம. தண்ணிக்குள்ளே போயிடாத. இந்த ட்ரெஸ் வந்து என் தம்பி எடுத்துகிட்டு வந்தது ஹைராவுக்கு. ஏய் விழுந்துடாதடி பாப்பா, மடி விழுந்துடாத. சேட்டதே பண்ணுவோம் அந்த பிள்ளை. எங்கே போகிறீங்க ஹைரா? காலையிலதே ஃப்ரெண்ட்ஸ் வீடு கழுவிட்டேன். ஹைராவுக்கு காலையில் உடம்பு சரியில்லை, இருமல். சொன்னோன்னே இருமுறை வருங்க, இருமல். அதுக்கப்புறம் காய்ச்சல்லாம் இல்லை, சளி, இருமல், மூக்கிலேருந்து தண்ணியாக ஊற்றிக்கிட்டு கிடந்துச்சு. நைட்லாம் ஃபுல்லாக தூங்கவே இல்லையா. காலங்காத்தாலே டாக்டர்கிட்ட போயிட்டான். 6:30 கிளம்பியாச்சு. எங்கள் அம்மாச்சி பாதி வீடு கழுவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் பாதி வீட்டை கழுவி விட்டு அவங்க காலையிலே கிளம்பிட்டாங்க. இப்போ நான் ஹைரா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏய் எங்கே வர? ஹைரா ஹைரா எங்கே வரீங்க மேடம்? ஆத்தாடி ஆத்து. இந்த ஹைரா பிள்ளையை பார்த்துக்கிட்டு ஒரு வேளையும் பார்க்க முடியாது. அதனால் ஹைராவை தூக்கிக்கிட்டு கொஞ்சமாக டப்பாவில் பால் மட்டும் ஊற்றிக்கிட்டு இந்த கோயில் கிளம்ப வேண்டியதே. கோயிலில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹைரோ இங்கே பாரு, பாய் சொல்லு, எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. பாய். ஏய் எம்மா வந்துடும், இறங்கிட்டு வாசப்படியும். சரி பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் பாய். ஹைரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதோட தூக்கிட்டு போகிறேன். நானும் இப்படித்தான் உள்ளேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். மணி இப்போ கரெக்டாக தானே ஆகுது, 12:45 ஆக போகுது. நாங்கள் இன்னுமே கிளம்பலை. அதுக்காட்டி எங்கள் மாமா எங்கே போனாங்கன்னு தெரியல, ஆளை காணோம். ஏய் ஆளை காணோம். இப்போ வந்தோன்னதே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். யா பாய் சொல்லு எல்லாத்துக்கும். பாய் பாய் பாய். ஐரா பாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஏய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் கோயிலில் போய். ஏய் உட்காரு. என்னாச்சு? உட்காருங்க. இந்த ஹைருமா, இந்த அப்பா அங்கே. ஹைரா ஏய் போம்மா, மூக்கில் இருந்து தண்ணியாக விழுகுது பாரு. ஹைரா கண்டுக்கிறவே மாட்டா. மழை தூருதா? இல்லை சாமி கும்பிட்றாங்களாக்க மேடம்? எடுத்து வாயில் வச்சிடாம கையை தொடச்சி விடுங்க. ஆமாம் இன்னைக்கு மேகம் நல்ல மேகமாக இருக்கு, மழை. ஹைரா ஏய் ஏய்
ஹைரு சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, கும்பிடுங்க கும்பிடுங்க. கருப்பு சாமி. வா சூப்பராக சாமி கும்பிட்றாமா. சாங்க கொண்டு போய் மாலை போட்டு வண்டி மாலை போட்டு வண்டி எடுத்து வரல. 2வது ரவுண்டு சாமி கும்பிட போகிறாங்களா? அப்புறம் வேறு ஏதாச்சும்? டாட்டா டாட்டா. ஹாய். இப்போதே எங்கள் சித்தி வருவாங்க அப்படின்ட்டு எங்கள் மாமா போகிறாங்க, வண்டியில் ஏற்றிட்டு வராங்க. முன்னாடி என்ன குரங்கு சண்டை, குரங்குக்கு சண்டை வருது. நிறையா குரங்கு தெரியுது. உன் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போக போகுது, உன் பால் டப்பாவெல்லாம். இங்கே பாரு எதில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்குண்டு. குரங்கு சேட்டை தான் நிறையா பண்ணுது. இன்றைக்கி கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சா, நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கெடா வீட்லேயும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்றைக்கி எங்கள் சித்தி எல்லோரும் பக்கத்தில் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆகவும் எங்களுக்குமே இன்றைக்கி நல்லா ஜாலியாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்துட்டு செம்ம கூலிங் காற்றா. வீட்டுக்கு போனோன்னா ஹைராவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போக வச்சு அதுக்கப்புறம் இருமல் ஓவராயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வாரம் தொடர்ந்து போக வச்சோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக போச்சு. ஆனால் ஹைரோவுக்கு சளி பிடிக்காமல் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும். சளி பிடிச்சி தானே ஆகும். இன்றைக்கி வந்து கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு கோயிலில். வீடியோ வந்து நான் ஒரு 20-25 நாளாகவே வீடியோஸ் போடவே இல்லையா. என்ன காரணம்டா, ஹைரு வந்து ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சின்ன பிள்ளை ஃபோன் பார்த்துக்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் நேரம் கூட ஃபோனை கொடுக்குறதே இல்லை. நான் ஃபோனை தொட்டாலுமே ஃபோனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுடுறாளா. அதனாலே நான் வந்து ஃபோனை அவள் கண்ணு முன்னாடி வெளியில் எடுக்கிறதே இல்லை. கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு சமைக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட்டு காமிச்சிக்கிட்டு அப்படியே ஃபோனை தெரியாமல் ஒழிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நிலைமை ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஹைருவை விளையாட விட்டுட்டு சரி ஒரு வீடியோவாச்சும் எடிட் பண்ணுவோம். 1 மாதத்துக்கிட்ட ஆக போதே 28 நாள் இருக்கு. 28 நாள் நிறையா சேட்டை பண்ணுது. அதே இன்னைக்கு வீடியோவாச்சும் எடிட் பண்ணுவோம்னு சொல்லி சேட்டை பண்ணுறது ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதாச்சும் சாமி கும்பிட்டு எடுத்து கண்ணில் குத்திக்கிட்டுறா. சூப்பர் ஓவர் சேட்டே ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் பொழுதே சாமி போட்டு சவுண்டு கேட்குதா, பெரிய சவுண்டு. சாமி கும்பிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ரெகுலர் சாமி வீடியோ போட்டாலே நல்லாயிருக்கும். பட் என்னால் போட முடியலையே. ஹைரு பவங்க இல்லையா?